குந்தவை வந்தியத்தேவனை சிறையிலிருந்து மீட்டு மறுபடியும் பிரயாணம் அனுப்புவதற்காக புறப்பட்ட போது வானதி எதிரே வந்தாள். இளைய பிராட்டியிடம் அடிபணிந்து நின்றாள். என் கண்ணே, உன்னை விட்டு வந்துவிட்டேன். இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கிறது. அதை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். சற்று நேரம் தோட்டத்தில் சென்றிரு. ஓடை பக்கம் மட்டும் போகாதே. அக்கா, தங்களுக்கு இனி தொந்தரவு கொடுக்க மாட்டேன். கொடும்பாளூருக்கு போக விரும்புகிறேன். அனுமதி கொடுங்கள் என்றாள் வானதி. இது என்ன? என் தலையில் நீயுமா இடியை போடுகிறாய்? உனக்கு என் மீது என்ன கோபம்? உன் பிறந்த இடத்தின் மீது திடீரென்று என்ன பாசம்? அக்கா, உங்கள் மீது நான் கோபம் கொண்டால் என்னை போல் நன்றி கெட்டவள் யாரும் இல்லை. என் பிறந்த இடத்தின் மீது புதிதாக பாசம் ஒன்றும் பிறந்துவிடவும் இல்லை. தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு பிறந்த இடம் என்ன வந்தது? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காளி கோவிலுக்கு பூசை போடுவதாக என் தாயார் ஒரு முறை வேண்டிக் கொண்டாளாம். அதை நிறைவேற்றுவதற்கு முன் அவள் கண்ணை மூடிவிட்டாள். எனக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறதல்லவா? ஒருவேளை அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்ததால் தான் இப்படி என்னை படுத்துகிறதோ என்னமோ. வானதி, அதற்காக நீ அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. நானே சொல்லி அனுப்பி அந்த வேண்டுதலை நிறைவேற்ற சொல்கிறேன். அது மட்டுமல்ல அக்கா, என் பெரிய தகப்பனார் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் தஞ்சையை தாண்டி பழையாறைக்கு வரமாட்டார். அவர் வரும்போது நான் கொடும்பாளூரில் இருக்க விரும்புகிறேன். அவரிடம் இலங்கையில் நடந்தவற்றை எல்லாம் நேரில் கேட்க ஆசைப்படுகிறேன். வானதி, இலங்கையில் நடந்தவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? அக்கா, அது என்ன அப்படி கேட்கிறீர்கள்? என் தந்தை இலங்கை போரில் வீர சொர்க்கம் அடைந்ததை மறந்துவிட்டீர்களா? மறக்கவில்லை வானதி. அந்த பழி இப்போது நீங்கிவிட்டது. அக்கா, முழுவதும் நீங்கியதாக எனக்கு தோன்றவில்லை. யுத்தம் முடிவதற்குள்ளே அவசரப்பட்டு கொண்டு பெரிய வேளார் திரும்புகிறார். வானதி, அவரை மறுபடி இலங்கைக்கு போய் போர் நடத்தும்படி சொல்ல போகிறாயா? அதற்காகவா கொடும்பாளூர் போக வேண்டும் என்கிறாய்? அக்கா, அவ்வளவு பெரிய விஷயங்களை பற்றி சொல்வதற்கு நான் யார்? நடந்ததை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன். வானதி, உன் மனது இப்போது எனக்கு தெரிகிறது. பொன்னியின் செல்வன் இலங்கை போரில் புரிந்த வீர செயல்களை பற்றி உன் பெரிய தகப்பனாரிடம் கேட்க விரும்புகிறாய் இல்லையா? அக்கா, அது ஒரு தவறா? வானதி, அது தவறில்லை. ஆனால் இத்தகைய சமயத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போகிறேன் என்கிறாயே, அதுதான் பெரிய தவறு. அக்கா, நானா தங்களை தனியே விட்டுவிட்டு போகிறேன்? என்னை போல் தங்களுக்கு எத்தனையோ தோழிகள் தங்கள் கருத்தை அறிந்து காரியத்தில் நிறைவேற்ற எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். வானதி, நீ கூட இப்படி பேச ஆரம்பித்து விட்டாயா? என் தம்பியை பற்றி செய்தி கேட்டு உன் மனம் பேதலித்து விட்டது போலிருக்கிறது. அந்த செய்தியை பற்றி நீ அதிகமாய் கவலைப்பட வேண்டாம். அக்கா, தங்கள் தம்பியை பற்றி தங்களுக்கு இல்லாத கவலை எனக்கு என்ன இருக்க முடியும்? வானதி, உண்மையை சொல். ஓடையில் நீயாக வேண்டுமென்று விழுந்தாயா? மயக்கம் வந்து விழுந்தாயா? அக்கா, வேண்டுமென்று எதற்காக விழ வேண்டும்? மயக்கம் வந்து தான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர் குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள். வானதி, காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே. அக்கா, இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திலும் நன்றி உள்ளவளா இருப்பேன். இந்த ஜென்மம் இத்துடன் முடிந்து விட்டது போல் பேசுகிறாயே. நான் சொல்கிறேன் கேள். வானதி, வீணாக மனதை வருத்தப்படுத்தி கொள்ளாதே. அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு சொன்னதையே உனக்கும் சொல்கிறேன். அன்றொரு நாள் காவிரி தாய் என் தம்பியை காப்பாற்றினாள். அதுபோல் சமுத்திர ராஜனும் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும். சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம். அக்கா, எந்த ஆதாரத்தை கொண்டு இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்கிறீர்கள்? என் மனதிற்குள் ஏதோ ஒன்று சொல்கிறது. என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள் மனதிற்கு தெரிந்திருக்கும். நான் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். அக்கா, மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. உள் மனதிலும் நம்பிக்கை இல்லை, வெளி மனதிலும் நம்பிக்கை இல்லை. வானதி, அது எப்படி நீ மட்டும் அவ்வளவு தீர்மானமாக சொல்கிறாய்? அக்கா, என் உள்மனதிலும் வெளிமனதிலும் சில நாளாக ஒரு பிரம்மை தோன்றிக் கொண்டிருந்தது. தூக்கத்தில் கனவிலும் தோன்றியது. விழித்துக் கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரம்மை உண்டாகியது. வானதி, அது என்ன? தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. என்னை அழைப்பது போலவும் இருந்தது. கனவிலும் இந்த பிரம்மை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது. அதை ஏன் பிரம்மை என்று சொல்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மன தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. அக்கா, இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்கார பிரம்மை என்பதை அறிவீர்கள். ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேன் அல்லவா? அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன். அங்கே ஒரு திருமண விழா நடந்தது. யாருக்கும் திருமணம். அதை சொல்ல விருப்பமில்லை. அக்கா, மொத்தத்தில் மனதில்
கனவில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன். வானதி, நீ சொல்வது முற்றும் தவறு. கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும். மனதிற்குள் தோன்றுவது தான் நிச்சயம் உண்மையாக இருக்கும். கதைகள் காவியங்களில் இருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்கு சொல்வேன். அக்கா, பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது எனக்கு விடை கொடுங்கள். இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது. இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டன என்று ஆச்சரியப்பட்டாள். வானதி, இது என்ன அவசரம்? அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டும் என்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா? இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாய் இருக்குமே. உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா? அக்கா, எனக்கு என்ன பயம்? கொடும்பாளூரில் இருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர் நால்வரும் ஒரு வேலையுமின்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். அழகா இருக்கிறது. உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றா நினைக்கிறாய்? அக்கா, உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பயம் ஒன்றும் இல்லை. கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய துணிய மாட்டார்கள். அதிலும் இளைய பிராட்டியின் அன்புக்கு உகந்த தோழி நான் என்பது யாருக்கு தெரியாது? ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள். போகும்போது அந்த குழந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன். அவ்விதம் செய்யலாமா? வானதி, அவரிடம் எனக்கு கூட வர வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே. இல்லை அக்கா, இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன். குந்தவை மூக்கின் மீது விரலை வைத்து அதிசயப்பட்டாள். இந்த பெண் ஒரு நாளில் ஒரு ஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை. அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள். சரி வானதி, உன் விருப்பம் போல செய்யலாம். நீ பிரயாணத்துக்கு வேண்டிய ஆயத்தம் செய். அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானகுலத்து வீர குமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன். வானதியை விட்டு பிரிந்ததும் அரசிளங்குமாரி நேரே பழையாறை சிறைசாலைக்கு சென்றாள். காவலர்களை வெளியிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் நடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள். அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான். சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தான். குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனித்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான். உடனே எழுந்து நின்று, வருக வருக இளவரசியாரே, வருக, ஆசனத்தில் அமர்க என்று உபசரித்தான். எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள். இளவரசி, இது தங்கள் அரண்மனை. இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி, தங்கள் ஆணை. இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தங்கள் விருப்பம் போல் அமரலாம் என்றான் வல்லவரையன். ஐயா, உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவுலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலிருக்கிறது. எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைசாலை என்று சொல்வார்கள். இளவரசி, எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை, சிறைசாலையும் இல்லை. 100 வருஷங்களுக்கு முன்பு பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை சிறைசாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். ஏன், வல்லத்து அரண்மனை மீதும் சிறையின் மீதும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? இளவரசி, எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை. அது எப்படி? இளவரசி, என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளில் காலா காலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறைப்பிடித்துக் கொண்டு வருவார்கள். அரண்மனை முற்றத்தின் இரு புறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன. சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அந்த சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள். பேரரசரை காணும் பேரு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள். சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களை சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்வார்கள். அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள், அடடா, இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தை பார், இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளை பார் என்று சொல்லி வியப்பார்கள். இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்ற குடையல்லவா என்பான் ஓர் அரசன். அடடே, இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன். ஐயோ, என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன். இது என் குதிரை, இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு சிற்றரசர். எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார். அவர் சிறையில் இருந்த சிற்றரசர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு சென்று இந்த பாடலை சொன்னார். இவ்விதம் அந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அப்பாலும் பரவிவிட்டது. மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. எல்லா அரசர்களுமாக சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைசாலையையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். ஐயா வல்லவரையரே, எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த கவியின் பாடலை அழிக்க முடியவில்லை அல்லவா? உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான். அதன் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இளவரசி, வானர் குலத்தின் வீர புகழை கெடுக்க நான் ஒருவன்
இப்போது ஏற்பட்டிருக்கிறேன். ஆஹா, அந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்கின்றீர் அன்றோ? இளவரசி, ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண்ணடிமை மிக பொல்லாதது. ஒரு பெண்மணியின் வார்த்தையை கேட்கப் போய் என் முன்னோர்களின் குலப்புகளுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது. ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது. என் கோபத்தை எல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தேன். அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது. ஐயா, வைத்தியர் மகன் நாகபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம்? இளவரசி, கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது. நல்ல ஆளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள். அவன் என் காரியத்தையே கெடுத்துவிட இருந்தான். அது போகிறதென்றால் சற்று முன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒத்தன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்துக் கொடுக்க பார்த்தான். அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் 1000-16,000 பேருக்கு எதிரில் என்னை பழுவூர் ராணியின் ஒற்றன் என்று குற்றம் சாட்டினான். வல்லத்து இளவரசரே, அது உண்மையல்லவா? தேவி, எது உண்மை என்று சொல்கிறீர்கள்? நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று நாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன். உண்மையை சொல்வீரா? தேவி, நான் உண்மை சொல்வதில்லை என்று விரதம் வைத்து கொண்டிருக்கிறேன். ஆஹா, அது என்ன விரதம்? ஹரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதம் எடுத்துக்கொண்டீரா? இல்லை இளவரசி, அதற்கு முன்னாலேயே அந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் உண்மைக்கு மாறானதை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் வாய் தவறி இளவரசர் நாகப்பட்டினத்தில் பத்திரமா இருக்கிறார் என்று சொன்னேன். ஒருவரும் நம்பவில்லை. கேட்டவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். ஐயா, எவ்வளவு தவறான காரியத்தை செய்தீர். உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாய் போய்விட்டது. நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாக போயிருக்கும். இளவரசி, இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறுகள் நேரவே நேராது. உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி. இளவரசி, என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? இனிமேல் தவறு எதுவும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக. கடவுளே, அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. போதும், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள். என் வழியே போகிறேன். ஐயா, அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது. இந்த சிறையிலேயே நீர் இருந்து வர வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான். நீர் எதற்காக சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கை என்றா? இல்லை தேவி, இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பி செல்ல முடியாதா? இளவரசி ஒரு நொடி வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு, ஐயா, நீர் கெட்டிக்காரர். அதிலும் சிறையிலிருந்து தப்பி செல்வதில் மிக கெட்டிக்காரர். பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பி சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா? இளவரசி, அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள். ஐயா, நானே இந்த சிறையை திறந்து விடலாம், அல்லது நீரும் தப்பி செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறைசாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது. இளவரசி, சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்கிறீர்களா? இல்லை, அதுவும் உமக்கு லட்சியம் இல்லை. பாதாள சிறைவாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பி சென்று விடுவீர். பின்னே எந்த சிறையை சொல்கிறீர்கள்? என்னுடைய இதயமாகிய சிறைசாலையை தான் சொல்கிறேன். தேவி, நான் வீடு வாசலற்ற அனாதை. என்னுடைய குல பெருமை எல்லாம் பழைய கதை, கவிஞர் கற்பனை. தாங்களோ 3 உலகையும் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி. யார் கண்டது? இந்த சோழ குலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம். இளவரசி, இன்றைக்கு தாங்கள் இந்த நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர். சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதல் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள். ஐயா, இதெல்லாம் உண்மையா இருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும்? தேவி, அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம். தாங்கள் இதயத்தின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள்? ஐயா, அதிலே என்ன தவறு இருக்கிறது? தேவி, நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம் தான் தவறு. ஐயா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா? இளவரசி, அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருந்துமல்லவா? ஆமையா, பொருந்தும் தான். என் தம்பி உலகமாள பிறந்தவன் என்று நினைத்தேன். அதனால் அவர்களுடைய இதயத்துக்கும் தாளிட விரும்பினேன். தேவி, நானும் இளவரசரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு விட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன். அவரோடு 8 திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீர செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன். ஐயா, இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா? ஆம் இளவரசி, பொன்னியின் செல்வர் அரசுரிமையை காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார். போர்க்களத்தில் வாளேந்தி வீசுவதை காட்டிலும் ஆலய திருப்பணியில் கல்லூரி கொண்டு வேலை செய்வதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார். ஐயா, மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான். ஆடு புலியாக மாறுகிறது, புலி ஆடாகிறது. ஆலவா இறைவன் நரியை பரியாக்கி பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது. தேவி,
தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானே. ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடம் இருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று. அரசிலங்குமாரி, இந்த வேலை இனி என்னால் செய்ய முடியாது, விடை கொடுங்கள். ஐயோ, என் உயிர் சிநேகிதி என்று எண்ணியிருந்த வானதி என்னை கைவிட்டு போக பார்க்கிறாள். நீருமா என்னை கைவிட்டு போய்விட எண்ணுகிறீர்? தேவி, கொடும்பாளூர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன். ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட முடியும்? ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள். நானோ குற்றவேல் செய்ய வந்தவன். இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள். இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர் கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்களில் ஒட்டி கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன. வானர் குலத்து வீரரே, கற்பனும் திண்மையை குலத்தனமாக பெற்ற பழந்தமிழ் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான். எங்கள் குலத்து பெண்களில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு. கணவனின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்கினியில் குதித்தார்கள். தேவி, கேள்விப்பட்டிருக்கிறேன். வல்லவரையரே, உமது கரத்தை பற்றிய என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது. வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும். தேவி, தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்கியசாலி உயிருக்கு பயந்த கோழையா இருக்க முடியுமா? ஐயா, கோழைத்தனம் வேறு, ஜாக்கிரதை வேறு. முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது. இளவரசி, பின்னர் எதை பற்றி அவர் ஐயப்படுகிறார்? நீர் பழுவூர் ராணியின் ஒற்றனா இருக்கலாம் என்று ஐயப்படுகிறார். இளவரசி, அப்படியானால் வைத்தியர் மகன் பினாகபாணிக்கு அளித்த மறுமொழியை அவருக்கும் அளிக்க சித்தமா இருக்கிறேன். சிறை கதவை திறந்து விடுங்கள். அந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஐயா, வைத்தியர் மகனாவது மற்போரில் சிறிது பழக்கமுள்ளவன். அனிருத்தர் சொற்போர் அறிவாரே அன்றி மற்போர் அறியாதவர். அறிவின் கூர்மையே அவருடைய ஆயுதம். வாளின் கூர்மையை அவர் என்றும் துணை கொண்டதில்லை. அப்படியானால் என்னுடைய வாளின் கூர்மையைத்தான் முதலில் பரீட்சை பார்க்கட்டுமே. ஐயா, இந்த நாட்டில் சக்கரவர்த்திக்கு அடுத்த மரியாதைக்குரியவர் முதன் மந்திரி அனிருத்தர். அவருடன் பகிங்கரமாக முரண்பட பழுவேட்டர் ஐயர்களும் தயங்குகிறார்கள். தேவி, பழுவேட்டர் ஐயர்கள் குற்றமுள்ள நெஞ்சினர். அவர்கள் பயப்படுவார்கள். நான் ஏன் பயப்பட வேண்டும்? இளம் பிராயத்திலிருந்து என் தந்தையின் உற்ற தோழர் அவர். முதன் மந்திரிக்கு செய்த அவமரியாதை சக்கரவர்த்திக்கும் எனக்கும் செய்த அவமரியாதை. இளவரசி, அப்படியானால் அவருடைய நம்பிக்கையை நான் பெறுவதற்கு வழியை ஏனும் சொல்லுங்கள். முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதி அளித்திருக்கிறேன். தேவி, காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள். என் மனதிற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை பழுவூர் இளையராணியின் குரலா இருக்கலாம் அல்லவா? இல்லவே இல்லை. தங்களுடைய சொல்லுக்கு மாறாக அந்த விஷநாகத்தின் குரலை நான் கேட்பேனோ? ஐயா, பழுவூர் இளையராணியை பற்றி இனி எந்த சமயத்திலும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள். இளவரசி, இது என்ன? ஏன் இந்த திடீர் மாறுதல்? நீர் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு என் மனம் அவள் விஷயத்தில் அடியோடு மாறிவிட்டது. இளவரசி, அப்படியானால் இனி நான் பழுவூர் இளையராணியிடமும் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதானோ? அவள் பயபக்தியுடன் பூஜை செய்யும் கொலைவாளை என்னிடம் கொடுத்து இன்னாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வர வேண்டியதுதானோ? குந்தவை தேவியின் உடம்பு நடுங்கியது. மறுமொழி கூறிய போது அவளுடைய குரலும் நடுங்கியது. ஐயா, பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா? ஐயா, பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா? இளவரசி, அப்படித்தான் அவளும் கூறினாள். நான் எதற்காக இந்த கத்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றாள். இதை கேட்ட இளவரசி இன்னும் அதிகமாக நடுங்கிய குரலில், இந்த சோழர் தொல்குடியை தெய்வம் தான் காப்பாற்ற வேண்டும். தேவி, காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை சாதனமாக வைத்துக் கொண்டு காப்பாற்றட்டும் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, நானும் அவ்வாறு தான் நம்பியிருக்கிறேன். நீர் காஞ்சியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடி ஒரு தடவை இலங்கைக்கு போக வேண்டும். அந்த ஊமை தாயை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும். இளவரசி, அவளை அழைத்து வருவது சுழிக்காற்றை குடத்தில் அடைத்துக் கொண்டு வருவது போல
சொன்னார்கள் தான். இப்படி ஒரு முறை யாரோ சொன்னார்கள். ஆம், அந்த வீர வைஷ்ணவன் தான். ஒருவேளை அவனே அழைத்து வந்திருக்கலாம். இல்லை, அவனால் அந்த காரியம் முடியவில்லை. உம்மாலே தான் அந்த காரியம் ஆக வேண்டும். தேவி, அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறீர்? அங்கே என் எஜமானார் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டி இருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார். ஐயா, அதற்காகவே தான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும். தேவி, நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால் வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. சொல்லுங்கள் இளவரசி. பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. தேவி, உண்மையில் இளையராணி தான் போகிறாளா அல்லது இளையராணியின் பல்லக்கில் மதுராந்தக தேவர் போகிறாரா? இல்லை, இளையராணி தான் போகிறாள். என் சித்தப்பா தான் இன்னும் இங்கே இருக்கிறாரே. இளவரசி, எதற்காக போகிறார்களாம்? ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுத்து சமாதானம் செய்து வைக்க போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது. தேவி, என் எஜமானார் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை. தேவி, பின்னே என்ன கவலை? இன்னதென்று சொல்ல முடியாத பயம் என் மனதில் குடிக்கொண்டிருக்கிறது. நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்கிறது. அரை தூக்கத்தில் விவரமில்லாத பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்கின்றன. நல்ல தூக்கத்தில் அகோரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்கிறேன். அப்புறம் வெகு நேரம் வரையில் உடம்பு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இளவரசி, இந்த நிலையில் தங்களை பிரிந்து என்னை ஏன் போக சொல்கிறீர்கள்? தங்களுக்கு எத்தகைய அபாயம் வந்தாலும் என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். ஐயா, என்னுடைய பயம் என்னை பற்றியதே அன்று. என் தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது. அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும். தேவி, அவர் ஒன்று செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும்? ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல் நீர் உதவ வேண்டும். அவசியமானால் நந்தினி யார் என்பதை என் சகோதரனிடம் சொல்லிவிட வேண்டும். இளவரசி, அதை அவர் நம்ப வேண்டுமே. நம்பும்படியாக சொல்வது உமது பொறுப்பு. எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும். தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வி அடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, தாங்கள் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் என் இதய சிறையில் இருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிலம்.